வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மான்வா நம்ம ஹீரோ கேம் வேர்ல்ட்ல டீமன் லார்டா மாறிடுவான். ஆனா அந்த டீமன் லார்டு செத்து போயிடுவாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதனால அந்த இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதுக்காண்டி விவசாயத்துல நம்ம ஹீரோ குதிச்சிருவான். அதை பத்தின கதை தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். என்ன நடக்குது இங்கே அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். பார்த்தோம்னா அவன் பாடி பார்ட்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆனதெல்லாம் உடஞ்சிட்டு பதன்னு விழுந்துக்கிட்டு இருக்கா. அதே நேரத்தில் டிப்பாங்க போய் நம்ம ஹீரோட கையில் உட்காருது. ஹீரோ அதை பார்த்துட்டு நல்ல வேலை செஞ்ச டிப்பாங்க, சரி இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இந்த ஃபைனல் கிட்ட கொடுக்க பார்ப்பறது நான் தான் அப்படின்னு ஒரு ஜம்ப் பண்ணுறான். ஜம்ப் பண்ணிட்டு போகும்போதே நம்ம ஹீரோ யோசிக்கிறான், எப்பயுமே ட்ரீ மான்ஸ்டருக்கு என்ன ஒரு வீக்னஸ், அதுக்கு ஒரு இடத்துல அடிச்சா போதும் மொத்தமாக சரிஞ்சு விழுந்துரும் அப்படிங்கிறான். அதே நேரத்தில் ட்ரீ மான்ஸ்டரான பேலஸை காட்டுறாங்க. பேலஸை பார்த்தோம்னா அவனுக்கு ஒரு வட்டமான ஒரு இடம் இருக்குது, அதுதான் வீக் ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன். அதே இடத்துல போய் நம்ம ஹீரோ குத்துறான். குத்திட்டு கீழே உழுவுற வேகத்துக்கு அதை பார்த்தோம்னா அப்படியே பெருசாக உடையுது. மடன்னு மடிச்சு போன மரத்தை அடிச்சு உடைக்கிற மாதிரி அது உடஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. இப்போ செஃபிரோஸை தான் காட்டுறாங்க. செஃபிரோஸ் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு பார்க்குறான். நம்ம டீமன் லார்டு அவர் அதில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறான். இப்போ ஹீரோட அந்த ஸ்கில்லான கான்சன்ட்ரேஷன் நியூட்ரிஷன் முடிஞ்சு போயிடுது. அது முடிஞ்ச அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் கீழே விழுந்துகிட்டு இருக்கான். பார்த்தோம்னா அந்த பேலன்ஸோட கண்ணு டக்குன்னு மூடிடுறான். அவனை பார்த்துட்டு செஃபிரோஸ் ரொம்பவே ஆச்சரியப்படுறான். அவன் மூஞ்சி மறைஞ்சிருச்சு, அதுக்கு அர்த்தம் அவன் செத்துட்டானா என்ன. ஹீரோ அவனோட இருக்க கொஞ்சம் நஞ்ச ஸ்ட்ரென்த்தை வச்சு முடிச்சு பார்க்குறான். இங்கே ஏதோ சரியில்லை, கேமில் இவனை நம்ம டிஃபீட் பண்ணும்போது அவனோட பாடி டக்குன்னு ஃபுல்லாகவே டிசப்பியர் ஆகிடும். ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய உருவம் இருக்கு, ஏதோ தப்பாக இருக்கு அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படி பார்க்கும்போதே ஆச்சரியப்படுறான். பார்த்தோம்னா கீழே இருந்து ஒரு வேர் மாதிரி ஒன்று வருது. வேர் டக்குன்னு அதுக்குள்ள இருந்து அந்த பேலஸ் வரான். சுத்தண்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு, என் மசில கூட இப்போ என்னால் அசைக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு படுத்து கிடக்குறான். அவனை பார்த்தோம்னா ஒரு உட்டன் ஆர்மர் போட்டுக்கிட்டு வந்துடுறான். அவனை பார்த்துட்டு அங்கிட்டு இருக்கவனெல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அடச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்களா. உண்மையை சொல்லணும்னா நான் கிட்டத்தட்ட செத்து போயிட்டேன்ப்பா. நான் இந்த அளவுக்கான நியூட்ரிஷனை உறிஞ்சதுனால தான் நான் இப்போ உயிரோடையே இருக்கேன். நல்ல வேலை, நான் அளவுக்கு அதிகமாக நியூட்ரிஷனை உறிஞ்சி கடைசி நேரத்தில் நான் என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் ஒரே பாயிண்ட் கொண்டு வந்து இந்த பாடியை கிரியேட் பண்ணது நல்லதா போச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அவன் ஹீரோ கிட்ட நடந்து போகும்போதே சொல்கிறான், நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு விதை, நான் எந்த இடத்துல போட்டாலும் முளைச்சிருவேன். அது ஒரு நல்ல நிலமாகவும் இருக்கலாம், இல்லை மோசமான நிலமாகவும் கூட இருக்கலாம். ஹீரோ கிட்ட போயிட்டு சொல்கிறான், ஒரு வழியாக நான் அந்த பர்ஃபெக்டான ஒரு டிமனோட மாற போகிறேன், உன்னோட துறனை நான் இன்ஹெரிட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஹீரோவை செத்து போ கிரீடாஸ் அப்படின்னு அட்டாக் பண்ண போகிறான். அவன் போகிறப்ப குறுக்க பார்த்தோம்னா பால் குறுக்க வந்துடுறான். குறுக்க வரும்போதே இன்னொரு வாய்ஸ் பேக்ரவுண்டில் கேட்குது. அது அவங்க சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோ சொல்லுவான்ல, நம்ம எல்லாருமே விதைங்க தான், அதே மாதிரி சொல்லிட்டு தான் அந்த அட்டாக்கு பால் தடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது எனக்கு சரியா தெரியல, நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறானா இல்லை பால் தான் சொல்கிறானான்னு. அந்த ட்ரீ மான்ஸ்டருக்கு பால் பாதி ஆக்சன் நினச்சிருப்பான், அதாவது பாதி கூட இல்லை காபாஸ் தான் இருக்கும். அதே நேரத்தில் டக்குன்னு பார்த்தோம்னா அந்த பேலஸ் பாலை தூக்கி ஒரேடியாக அடிச்சிடறான். அதே நேரத்தில் ஷிகிரி இங்கிட்டு அட்டாக் பண்ணுறான். இன்னொரு விதை அப்படின்னு பேக்ரவுண்டில் அந்த வாய்ஸ் வருது. இவன் திருப்பியும் அப்படியே ஷிகிரியோட வயிற்றுல ஒரு குத்துறானா, அதில் அவன் ரொம்பவே அடி வாங்குறான். அதே நேரத்தில் இந்த வாய்ஸ் திருப்பியும் சொல்லுது, இங்கே இருக்க எல்லாருமே விதைங்க தான், எல்லா விதைங்களும் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதே பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக் மேலேருந்து ஒரு அட்டாக் பண்ணுறான். அடே பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி அவன் கழுத்தை பிடிச்சி டக்குன்னு தரையா வச்சு அடிக்கிறான். எல்லா விதையுமே முளைக்கும்னு சொல்லிட முடியாது, ஆனால் முளைக்கிற விதைங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வளரும் அப்படின்னு அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ். அதே வாய்ஸ் கேட்கும் போதே பார்த்தோம்னா பின்னாடி ஆசராட் ரெடியாக நிற்கிறான். ஆசராட் நிற்கும் போதே பார்த்தோம்னா பேலஸோட முக்காவாசி தலை வெட்டப்பட்டிருக்கு. ஆசராட் நிற்கிறத பேலஸுமே ஃபீல் பண்ணுறான். ஃபீல் பண்ணி பயப்படவே ஆரம்பிச்சிடறான். அதே நேரத்தில் ஆசராட் சொல்கிறான், இது எங்களோட பவுண்டிஃபுல் ஹார்வெஸ்ட்டுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு ஆசராட் ஒரே வெட்டு தலை ஏரில் இருக்கு. ஹீரோ பார்க்குறான். பார்த்துட்டு கொஞ்சம் நிம்மதியாகிறான். பார்த்தோம்னா அவன் பாடி ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் அவனோட வேர்லாம் வந்துச்சோ அது எல்லாமே காத்தா மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. படுத்து கிடக்குறான். நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஒரு வழியாக அந்த பைத்தியக்காரன் அவனோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டான் அப்படின்னு யோசிக்கிறானா. அவங்க எல்லாருமே மூச்சு வாங்கிட்டு ஒரு டயர்டாக இருக்காங்க. ஒரு ஸ்கிரைபாக நான் என்னோட வேலையை கரெக்டாக செய்ய போகிறேன், அதாவது இது அக்கௌண்ட்டை நான் டீட்டெயில்டாக எழுதி வைக்க போகிறேன். யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ அவங்க எதிர்த்து டீமன் லார்ட் ஆர்மி எப்படி செயல்பட்டு அவங்களை தோக்கடிச்சாங்கன்னு அப்படின்னு நம்ம செஃபிரோஸ் கை தட்டிகிட்டே சொல்லிட்டு வரானா. அவன் அப்படி சொல்லிட்டு வரும்போது பார்த்தோம்னா ஹார்டாக கம்மியாக இருக்கான். டக்குன்னு இப்போ கத்துறான், எஸ் கிரீடா. அவன் கத்தன உடனேயுமே எல்லாரும் சுத்தி இருந்தவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க, கிரீடாஸ் கிரீடாஸ் கிரீடாஸ்ன்னு சொல்லி நம்ம ஹீரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட பேரை சொல்லி அவங்க கத்தும் போது நம்ம ஹீரோ கடுப்பாய் கத்துறான், நிறுத்துங்க இதோட நிறுத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திட்டு ரொம்பவே சோகமாகறான். சுத்தி இருக்க இடத்த பார்த்துட்டு இந்த விளைநிலம் ரொம்பவே மோசமாயிட்டு, இது எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நான் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் நான் கேட்க போறேன். திருப்பி நான் இதை முதல்ல இருந்து ஆரம்பிச்சேன்னு சொன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க கூட இங்க ஒண்ணுமே இல்லை. இது எல்லாமே ரொம்பவே மோசமா போய் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா இனிமே இவங்க ஃபார்மிங் பண்ணவே வரமாட்டாங்க. திருப்பி அவங்க எல்லாருமே பசியால ரொம்பவே கஷ்டப்பட போறாங்க. இது எல்லாமே திருப்பியுமே முன்னாடி இருந்த மாதிரியே போகுது. இல்ல இது நான் இப்படி மோசமா நடக்க விட மாட்டேன், கண்டிப்பா நான் ஏதாச்சும் பண்ணி மாத்துவேன் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோ அப்படி பறக்கிறத பார்த்துட்டு அவங்க 4 ஜென்ரலுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போதே பார்த்தோம்னா கிரீன் கலர் பாலா பறந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு பால் போயிட்டு ஒரு இலையை தொடும்போது பார்த்தோம்னா அது திருப்பியும் பழைய நிலைமைக்கு ரொம்பவே பச்சையா மாறுது. இப்போ நமக்கு ஒரு பிளாஷ்பேக் சீன் தான் காட்டுறாங்க. அதில் பார்த்தோம்னா நம்ம செஃபிரோஸ் ஒரு கூட்டமாக உட்காந்துருக்கான். அங்கே இருக்கவங்க பேசிக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமாப்பா டீமன்
லார்ட் ஆல்ரெடி சேஞ்ச் ஆயிட்டாராம். இப்போ புது டீமன் லார்ட் வந்திருக்காங்களாம். அப்படி வந்து என்ன புண்ணியம், எப்படியா இருந்தாலும் நம்ம ஹை ரேங்கிங் டீமனுக்கு நம்ம தான் சாப்பாடாக போறோம், எந்த மாற்றமுமே இருக்காது அப்படின்னு சொல்றான். அதே நேரத்தில் ஒரு டீமன் உள்ள வருது. அது கதை திறந்துக்கிட்டு உள்ள வரும்போது எல்லாம் தலை தெரிச்சு ஓடுறானுங்க. ஐயோ என்ன விட்டுரு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி ஓடும்போது பார்த்தோம்னா நம்ம செஃபிரோஸ் மட்டும் அமைதியாக உட்காந்துருக்கான். அது வந்த வேகத்துக்கு நம்ம செஃபிரோஸை தூக்கிட்டு அவனை வெட்டலான்னு போகும்போது உள்ள பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்துடுறான். வந்து அந்த டீமனோட தலையை பிடிச்சி துண்டா பேத்தெடுத்துறான். பேத்தெடுத்ததுக்கு அப்புறமாட்டி நம்ம செஃபிரோஸை பார்த்து கேட்கறான், ஏ குழந்தை, உனக்கு பயமா இல்லையா, நீ ஏன் உன் வாழ்க்கைக்காண்டி அவன் கிட்ட கெஞ்சல? இப்போ நம்ம செஃபிரோஸ் சொல்றான், எனக்கு ஒன்றும் யாரையும் பார்த்து பயம் கிடையாது, உண்மையை சொன்னா எனக்கு அதுதான் ஒரு பெட்டரான வேன்னு தெரிஞ்சிச்சு. இங்க இருக்க நாங்கள் லோ ரேங்கிங் டீமன் எல்லாமே ஹை ரேங்கிங் டீமனுக்கு ஒரு சாப்பாடு மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நாங்கள் ரொம்ப நாள் பயத்தோட எப்போ நம்ம சாகு வரப்போகுது அப்படின்னு நினச்சி நடுங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு உடனே செத்து போகிறது எவ்வளோ மேல் தானே அப்படின்னு நம்ம செஃபிரோஸ் ஹீரோவை பார்த்து சொல்லும்போது நம்ம ஹீரோ சிரிக்கிறான். நான் நினச்சது தான், நீங்க இருக்கிற மற்ற முட்டாள் மாதிரி கிடையாது, நீ மொத்தமாகவே வேற மாதிரி இருக்க. சரி, இப்போலேருந்து நீ என்ன ஃபாலோ பண்ணு, நான் உனக்கு ஒரு வேலை தரேன். இனிமேல் நீ தான் அந்த நியூ ஸ்கிரிப்டர். உன்ன மாதிரியான ஒரு டேலண்டான காய் இங்கே இடத்துல ஒரு சாப்பாடாக இருந்து செத்து போகிறது எனக்கு விருப்பமே கிடையாது. ஆமாம், நீ நினைக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிற சாப்பாடாக பயன்படுற டீமன்ஸ் என்னால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போதைக்கு இதுதான் ஒரே சோர்ஸாக இருக்கு. ஆனால் நான் டீமன் லார்ட் கிரீடாஸ் கண்டிப்பாக உனக்கு வாக்கு கொடுக்குறேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம சொந்த இனத்தை சாப்பிட்ற இந்த ஒரு நிலைமையை கண்டிப்பாக நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஃப்ளாஷ்பேக் கட் ஆகிட்டு இப்போ ப்ரெசெண்டாக காட்டுறாங்க. இப்போ பார்த்தோம்னா ஹீரோ நீல் டவுன் போட்டு உட்காந்துருக்கான், எல்லாம் முடிஞ்சு போன மாதிரி. அதை பார்த்துட்டு செஃபிரோஸ் பல்ல கடிச்சிட்டு டக்குன்னு திரும்பி போயிட்டு அங்கே கிடக்கிற பிகாஸ் எடுத்து தோண்ட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ ஹேர்டாக் பார்த்து கத்துறான், ஃபார்மிங் டீம் எல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உடனே நம்ம அந்த நிலத்தை திருப்பியும் பழையபடி மாற்றி ஆகணும், ஒழுங்கா எல்லாரும் வேலையை செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் கத்திக்கிட்டு போறாங்க. அவ்வளோதான், நம்ம திருப்பியும் பழைய நிலைமைக்கு எல்லாரையும் கொண்டு வர போறோம் அப்படின்னு எல்லாம் கிளம்பி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோ ஆச்சரியப்படுறான், என்னால் முடியாதா, கண்டிப்பாக நான் அந்த ஃபார்மிங் நிலத்தை திருப்பியும் பழையபடி கொண்டு வரேன். உனக்கு முன்னாடி நான் நிறைய இதை சரி பண்ணுவோம் பாரு, இந்த ஹூக்கு எனக்கு அதுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஒருத்தனும் பேசிக்கிறத ஹீரோ மோட்டிவேட் ஆகுறான். ஹீரோ கத்தி சொல்றான், டீம் 1 நீங்க போயிட்டு கொஞ்சம் நெஞ்சம் முளைச்சிருக்க செடியை கண்டுபிடிங்க. டீம் 2 and 3 நீங்க பாலோட சேர்ந்து நிலத்த ஒரு ஷேப்புக்கு கொண்டு வாங்க. ஷிகிரி நீ இருக்கிற மிச்ச நெஞ்ச பொட்டேட்டோ சீட்ஸை கட் பண்ணு. செஃபிரோஸ் நீ அவ கூட போயிட்டு அவளோட பிளேடை சுத்தம் பண்ணு. ஹேர்டாக் இங்க இருக்கிற ஓவரால் டீமை லீட் பண்ணு. ஆசரா நான் சொன்ன எல்லா டூல்ஸையுமே இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்றான். இதுதான் நம்மளோட பவுண்டிஃபுல் ஹார்வெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். எல்லாரும் சார்ஜ் போயிட்டு கத்திட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறானுங்க. அதுவும் பாலோட வேலை செய்யறவனுங்க ஒரு டிராக்டராகவே மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோ மனசுலேயே யோசிக்கிறான், ஒரு நிமிஷத்துல நான் இது எப்படி மறந்துனே தெரியல, ஃபார்மிங்கிறதே எப்பயுமே ஒரு போட்டி தானே, ஏன்னா இயற்கை பேரழிவு, பூச்சி தாக்கம், மார்க்கெட்டோட ரேட்டிங் ஏறுறது இறங்குறது, வாழ்நிலை மாற்றம், இது எல்லாத்தையுமே நம்ம சமாளிச்சாகணும். எல்லாத்தையும் சமாளித்து நம்ம நிலத்தை சரியாக பயன்படுத்தி ஆகணும். அப்படி பண்ணாதானே நமக்கு நல்ல ஒரு விளைச்சல், எல்லாமே நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும். வாழ்க்கைங்கிறதே ஒரு போர் தானே, அதை எப்படி நான் மறக்கலாம் அப்படி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும் போது அங்கிட்ட பார்த்தோம்னா அந்த ஃப்ளோட்டிங்கிற பொண்ணு திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு பொட்டேட்டோ ஸ்ப்ரவுட் இருக்கு. ஒரு நல்ல ஹெல்தியான பொட்டேட்டோ ஸ்ப்ரவுட் அப்படின்னு நினச்சிட்டு அது போய் அதை பிடிச்சி இழுத்து பார்க்குது. பின்னாடி பார்த்தோம்னா அவங்க ஒருத்தன் படுத்து இருந்துக்கிட்டு என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிறான். அது வேற யாரும் இல்லை, அந்த ராஸ்டருங்கிறவன் தான். அடேங்கப்பா இது என்ன இவ்வளோ டைட்டாக இருக்குது, என்னால் இதை இழுக்கவே முடியல, அப்படியா போய் இது மாட்டியிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு கஷ்டப்பட்டு. அவள் கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா ஒரு கை வந்து பிடிக்குது, கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்க லோ ரேங்கிங் டிமாண்ட் அப்படின்னு நம்ம அவசராட்டு தான் பின்னாடி வந்து பிடிக்கிறான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு சிரிக்குது. அதுக்கப்புறமாட்டி 1 2ன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாங்க. பார்த்தோம்னா அதில் அவ்வளோ பொட்டேட்டோஸ் இருக்குது, எல்லாமே பெருசாக வேற இருக்குது. அவன் என்ன ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தானுங்கன்னு தெரியல, எல்லா பொட்டேட்டோவும் போயிட்டு கரெக்டாக ராஸ்டரோட மூஞ்சிலே விழுது. ஆசராட் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான், என்னது அது இவ்வளோ பெருசாக இருக்குது. அதே நேரத்தில் இங்கிட்ட ஹீரோ பக்கம் பார்த்தோம்னா டீமன்லான்னு ஒரு குரல் கேட்குது. டக்குன்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். அப்போ பார்த்தோம்னா அந்த ஃப்ளூட்டிங்கிற பொண்ணு அந்த பொட்டேட்டோ காட்டுது, இங்கே பாருங்க டீமன்லாட் இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஹீரோ அந்த பொட்டேட்டோவை வாங்கிட்டு கேட்குறான், இது நிஜமான பொட்டேட்டோவா என்ன, அது சரி நீ இதை எங்கேருந்து கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து ஒரு ஸ்ப்ரௌட்டை பார்த்தேன், அதை பிடிச்சி இழுக்கும் போது அதுலேருந்து நிறைய பொட்டேட்டோஸ் வந்துச்சு, எல்லாமே இதே சைஸுக்கு பெருசாக தான் இருந்துச்சு அப்படி அந்த பொண்ணு சொல்லும் போது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறோம். ஆமாம், கேம்லேயும் இப்படி தான் நடக்கும், பேலஸ் ஆகிற இடத்துல அங்கே நிறைய நியூட்ரிஷன் வந்து அங்கே நிறைய ஸ்ப்ரவுட் வளரும். அப்படி இருக்கும்போது இப்போ இவன் செத்தான், இந்த பேலஸ் அப்சர்வ் பண்ண எல்லா நியூட்ரிஷனுமே இந்த பூமிக்குள்ளே தான் போயிருக்கும். அதை யோசிச்சுட்டு ஹீரோ கத்துறான், ஃபார்மிங் டீம் எல்லாரும் இங்கே கவனிங்க, நீங்கள் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அப்படியே நிறுத்திட்டு எல்லாரும் தரைக்குள்ளே தோண்ட ஆரம்பிங்க. எல்லாரும் தோன்றானுங்க. அங்கே பார்த்தோன்னா பெருசு பெருசாக பொட்டேட்டோ இருக்குது. அடேங்கப்பா எவ்வளோ பெரிய பொட்டேட்டோ. நம்மளோட உழைப்பு எதுவுமே வீணா போல, நம்மளோட லேண்ட் ஒன்றும் கெட்டு போல, எல்லா இடத்துலையுமே பொட்டேட்டோ நிறையவே பரவி கிடக்குது, தோண்டுங்க எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அடடா மொத்தம் இங்கே எவ்வளோ இருக்குன்னே தெரியலையே அப்படின்லாம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்போ வந்து ஒரு ஃப்ரேம் காட்டுறானுங்க. அதில் பார்த்தோம்னா எல்லாருமே அவ்வளோ பொட்டேட்டோ கையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம செஃபிரோஸ் வந்து கேட்குறான், டீமன் லார்ட் இதுதான் பவுண்டிஃபுல் ஹார்வெஸ்டா? அதை கேட்டுட்டு ஹீரோ சொல்கிறான், ஆமாம். சொன்னவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான், ஒரு நிமிஷத்தில் நான் என் வாழ்க்கையை முடிஞ்சு போன மாதிரி யோசித்தேன், நல்ல வேலை என்னோட இந்த ஃபார்மிங் டீம் பட்ட கஷ்டம் வீணா போகல அப்படி யோசிச்சுட்டு சொல்கிறான், இதுதான் உண்மையான பவுண்டிஃபுல் ஹார்வெஸ்ட் அப்படி சொல்லிட்டு திருப்பி மனசுக்குள்ளே யோசிக்கிறான், யாருமே இங்கே பட்னியாக இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட முடியும். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.